நான் என்னன்னா நீ டிவிஎஸ்ல அப்பாச்சி ஆட்டியெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் என்னன்னா அந்த டிடிஆர்லாம் நமக்கு தெரியாது தம்பி. நமக்கு தெரிஞ்சதுதான். எதுக்கு எத்தனை வருஷம் தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க? இது ஒரு 10-15 வருஷம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்னதான் இருக்குது இதில் சொல்லுங்க, அதில் கேட்கலாம். இதில் மூட்டையெல்லாம் வேறு இங்கே வச்சுக்கலாம். பின்னாடி 3 பேருக்கு வந்துக்கலாம். 3 பேரா? ஆமாம். அதுக்கு இந்த வண்டி வாங்கிக்கிறோம். அப்புறம் தண்ணி எடுக்கிறதுனால 4 குடம் போட்டுக்கலாம். முன்னாடி ஒரு கூட 5 குடம் வச்சுக்கலாம். அது அந்த டிடிஆர் வண்டியிலலாம் போட முடியாது. இது ஒரு கோடி எண்ணெய் ஊற்றணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 50 கிலோமீட்டர் கிடைக்கும் நம்ம இது. அப்புறம் எங்கேயும் நிற்காது, போயிட்டே இருக்கு. என்னால் அப்படியே ஓடிட்டு போய்க்கலாம். அப்போ அதான் பெட்ரோல் தீர்ந்தாலுமே அப்படியே பெடல் பண்ணிகிட்டே வந்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை, சைக்கிள் மாதிரியே வந்துடலாம். அது ஒரு சௌகரியம் இருக்குது. அப்போ 4 பேர் வேணாம் போய்க்கலாம். அப்புறம் யாருமே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்ன பிரேக் பிடிக்கிற மட்டும் கொஞ்சம் பார்த்து பிடிக்கணும். அங்கே பிடிச்சோம்னா வேறு இங்கே வந்து நிற்கி, அது ஒன்று தான் பிரச்சனை. வேகம் அதிகமாக போகக்கூடாது. போகிறது 30 தான் போகு, அதனால் அதிகமாக போகிறதில்ல. கவர்மெண்ட்லேயே வந்து மித வேகம் மிக நன்றுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் 30-40 தான் போகணும். நம்ம வண்டி ஒரு 30 தான் போகு. அப்புறம் மீறினா ஒரு 10 சேர்த்து ஒரு 40 போவோம், அவ்வளோதான். அப்புறம் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எல்லாம் புது டயர் தான் போடுவேன். அதனால் இந்த கல் தடத்துக்கெல்லாம் நல்லா சௌகரியமாக இருக்குது. அப்புறம் என்ன பெருசாக செலவெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதாவது அப்பப்போ ஒரு 1000-2000 செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். ஒரு 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அவ்வளோதான் செலவு வரும். மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி தான். என்ன பெட்ரோல் இல்லைனாலும் தள்ளிட்டு போய்க்கலாம். மண்ணெண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த சமயத்துக்கு அப்புறம் அதை சீமண்ணையும் கலக்கி விட்டு ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பெருசாக செலவுக்கு இல்லை. அப்புறம் விவசாயின்னு நண்பன் சொல்ல வரீங்க? உழவன் நண்பன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிராம சைடுக்கெல்லாம் இதுதான் பெஸ்ட்டு தம்பி. வேறு கல் தடமாக இருந்தாலும் அப்படியே ஊற்றிட்டே போய்க்கலாம். நல்லா சௌகரியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது.